வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் ப்ரண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் பட்ஸ் எக்ஸ் ப்ரைம் அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட பேட்டரி கெப்பாசிட்டிலாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம் சொல்கிறேன். இந்த வீடியோஸ் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதோட பில்டு குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் கொடுக்காங்க. எல்லா இயர்பட்ஸும் மோஸ்ட்லி பிளாஸ்டிக் தான். இதுவும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹார்ட் பிளாஸ்டிக்காக இல்லாமல் ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக்காக கொடுக்குறதுனால எவ்வளோ தூரத்தில் வந்து கீழே போட்டாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து உடையாது, கிராக் ஆகாது. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இதில் கிடையாது. அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கனால வெயிட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. அவங்க உள்ளங்கையில் வச்சு மூடிலாம் அவ்வளோ காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க சைஸும். அதே போல் அந்த ஏர்பட்ஸோட டிசைனை பற்றி பார்த்திங்கன்னா டிசைனும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுத்துருக்காங்க. கவர் வந்து பாதியிலே ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். மற்ற ஏர்பட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று டாப்பில் ஓப்பன் பண்ணணும், இல்லை ஸ்லைடிங் டைப்பில் இருக்கும். இது வந்து ஒரு விதமாக பாதியில் ஓப்பன் பண்ணுற மாதிரி நல்லா வித்தியாசமான டிசைனாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அந்த ஏர்பட்ஸ் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி கொடுக்காம டைப் சி போட்டு கொடுத்து ரொம்பவே அட்வான்டேஜான தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி வந்து நீங்கள் நைட்டு சார்ஜ் போடும்போது கண்ணை மூடிட்டு சார்ஜர் மாட்டலாம், எப்படி மாட்டினாலும் சார்ஜர் ஃபிக்ஸ் ஆகிரும். ஆனால் மைக்ரோ யூஎஸ்பி அப்படி மாட்ட முடியாது. தலையில் மாட்டினீங்க அப்படின்னா அது டேமேஜ் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமான விஷயந்தான். அதே போல் சார்ஜிங் கேஸ் ஓப்பன்னா உள்ள 2 இயர்பட்ஸ் இருக்கும். 2 இயர்பட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக நல்லா நியூ லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்பை பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட் ஷேப்பில் இல்லாமல் இந்த ஆச்சரியக்குறி மாதிரி ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸ்டெம்ப் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா 2 மைக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 மைக். இது பேர் குவாட் மைக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த லெஃப்ட் இயர்பட்ஸில் 2 மைக் இருக்கும், ரைட் இயர்பட்ஸில் 2 மைக் இருக்கும். டோட்டலாக 4 மைக் கொடுத்துருப்பாங்க. அதே பார்த்திங்கன்னா டாப்பில் பார்த்திங்கன்னா நாய்ஸுங்கிற அவங்களோட சிம்பிள் கொடுத்துருப்பாங்க என்னு. அதுலேயும் பார்த்திங்கன்னா டச் கண்ட்ரோலும் இருக்கும். டச் கண்ட்ரோலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான நல்ல டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஷேப்பில் ஏர் டிப்ஸ் வரும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ஆங்கிள் டைப்பில் இருக்கறனால உங்கள் காதுக்கு ஏற்ற சிலிக்கான் டிப் மட்டும் மாட்டி உங்கள் காதில் மாட்டிங்கனாலே போதும். நீங்கள் எப்படி மாட்டினாலும் உங்கள் காதில் ஃபிக்ஸ் ஆகிரும். எந்த விதமான காலையும் இது ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிசைன் இந்த இயர்பட்ஸில் கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயந்தான். அப்புறம் அதே போல் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பேட்ரி பேக்கப் வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸை வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 120 ஹவர்ஸ், அதாவது 120 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இயர்பட்ஸை மட்டும் எடுத்து நீங்கள் காலில் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 8 மணி நேரம், அதாவது 8 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இயர்பட்ஸ் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறோம். அதே போல் சார்ஜிங் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறோம். அதே போல் உங்கள் இயர்பட்ஸில் சடனாக சார்ஜ் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு, சார்ஜ் போடணும், எமர்ஜென்சியாக இப்போ உடனே சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும். 200 நிமிஷம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்கும். அதே போல் நான் முதலே சொன்ன மாதிரி இதில் வந்து குவாட் மைக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் இயர்பட்ஸில் 2 மைக், ரைட் இயர்பட்ஸில் 2 மைக், மொத்தம் 4 மைக் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே உள்ள மைக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் க்ரௌடான ஏரியாவில் நின்று கால் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த மேலே உள்ள மைக் வந்து சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டையும் கேதர் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிவிட்டு கீழே உள்ள மைக் வந்து உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணிட்டு கேட்குற மாதிரி இதோட மைக்கை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இஎன்சி சப்போர்ட் பண்ணுறதுனால, என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த மேலே உள்ள மைக் வந்து அந்த சவுண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிடும். ஸோ கால் பேசுகிறவங்களுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அந்த இயர்பட்ஸில் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 11mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. 11mm இப்போ டிரைவர் ப்ளஸ் பேஸ் டிரைவராக கொடுத்துருக்கனால இது வந்து பேஸ் லவர் இருக்கட்டும், கேம் லவர்ஸ்க்கும் இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஸ் மட்டும் இல்லை, ட்ரிபிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து லோ லேட்டன்சி மோடும் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா 50 மில்லி செகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோட்னா கேம் லவருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோட் இல்லாத இயர்பட்ஸில் நீங்கள் கேம் விளாண்டிங்க அப்படின்னா ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சு நீங்கள் கன் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா சுட்டு ஒரு 2 செகண்ட் கழிச்சு உங்கள் காதில் வந்து சவுண்டு கேட்கும். லோ லேட்டன்சி மோட் இருக்கிற இயர்பட்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படி பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். நீங்கள் கன் ஷூட் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக உங்கள் சவுண்டு இயர்பட்ஸில் உள்ள சவுண்டு வந்து கேமோட பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகிறனால தான்
லோ லேட்டன்சி மோடுன்னு கொடுக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 50 மில்லிசெகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி மோடு கொடுத்ததுனால ரொம்ப அற்புதமான விஷயம் தான் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.3 ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் iOS ரெண்டுமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு டிவைஸோடய இந்த இயர்பட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ஹைப்பர் சிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை உங்கள் மொபைலோட அந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஒவ்வொரு தடவை நீங்கள் பாட்டு கேட்கும்போது வெளியே எடுத்து கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தடவை ப்ளூடூத்தை பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் எப்போ சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணுறீங்களோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகிரும். அதுபோல் தான் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் சிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லை சைக்கிளிங் போகிறீங்க, வெளியே பீச்சிலலாம் வாலிபால் விளாட்றீங்க, அந்த மாதிரி டைமில் பீச்சில் விளாடும்போது மழை வந்துச்சுனாலோ இல்லைனா ஹெல்மெட்டுக்குள்ளே வேர்த்து அந்த வேர்வை தண்ணி பட்டாலோ இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. ஆனால் கெட்டி கிடக்கிற தண்ணிக்குள்ளே உள்ளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அந்த இயர்பட்ஸோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 4.4 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. சார்ஜிங் கேஸோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 42 கிராம் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜிங் கேஸ் வெயிட்டு தேவையில்லை, நமக்கு இயர்பட்ஸோட வெயிட் தான் தேவை. இதில் பார்த்தீங்கன்னா 4.4 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் காலமாட்டி பாட்டு கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 10 நிமிஷம் கழிச்சு காதில் இருக்கிறதே மறந்துடுவீங்க. அதே போல் நீங்கள் புதுசாக வாங்கும்போது பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வித் இயர்பட்ஸ் இருக்கும், அப்புறம் டைப் சி கேபிள் இருக்கும், அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூட கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் நிறைய கேட்ஜெட்டோட புது வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.